ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கனடாவுக்கு வந்ததும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருந்தது, அதே போல் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது. இது வெஜிடபிள்ஸ் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வெஜிடபிள்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாமே 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி தானே வெயிட்டை வந்து நம்ம கேஜ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்பி அப்படின்றாங்க. ஸோ எல்பி அப்படின்றதுக்கு எனக்கு இனிஷியலில் வந்தப்போ எந்த அர்த்தமும் தெரியல. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இது வந்து பார்த்தோன்னா நமக்கு பவுண்டில் வந்து அளவு அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு எல்பி அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. ஆனால் ஒரு எல்பினா நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அது ஓகே, இது 1 கிலோ அப்படின்ற ரேட்க்கு தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் நான் நிறைய வாட்டி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் போட்டால் தான் தெரியும், அது அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து அதோடைய வேல்யூ வந்து வந்துடும். ஸோ ஒரு எல்பி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ தான். அது 2 எல்பி அப்படின்னா தான் 1 கிலோ கணக்கே நமக்கு வரும். இதோடைய ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சை பழம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 160 ரூபா கிட்ட நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து ப்ரைஸ் வரும். அதோட வெயிட் வச்சு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெயிட் வச்சும் அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. அதே போல் பீஸ் கணக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ மாங்காய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வச்சு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பீஸே $3 $180 போட்டிருப்பாங்க. ஒரு சில எலுமிச்சை பழம் பார்த்தீங்க அப்படின்னா $120 ஒரு பீஸு. அதெல்லாம் பெருசாக எலுமிச்சை பழமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொய்யாக்காய் சைஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு போட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். கீரையில் எல்லாமே இருக்கும். அதே போல் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நமக்கு கொத்தமல்லி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கடையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அப்படின்னு காய்கறி கிடையாது. எல்லாமே நார்மலாக நம்ம ஊரில் வந்து நம்ம எப்படி வந்து கடையில் போய்ட்டு ஒரு மளிகை கடையில் வாங்குவோமோ காய் வந்து ட்ரேயில் கொட்டி வச்சுருப்பாங்களோ அப்படி தான் காய் வச்சுருப்பாங்க. கிழங்கு வகையிலையும் சரி, எல்லா விதமான கிழங்கு வகையும் வச்சுருப்பாங்க. தோசை மாவு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு வந்துட்டு நீங்கள் அரைச்சி பேக் பண்ணி வச்சுருக்கிறத இந்த கடையில் தாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ தோசை மாவு பொறுத்தளவுக்கு 5 லிட்டர் அந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாலை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் பால், ஃபுல் க்ரீமு, ஆஃப் க்ரீம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கலருக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட ப்ரைஸ் $6 $7 அந்த மாதிரி வரும். ஒரு 2 லிட்டர் பால், 3 லிட்டர் பால், 4 லிட்டர் பால் அந்த மாதிரி. 1/2 லிட்டர்லாம் இங்கே பால் வந்து கிடைக்காதுங்க. வாங்கினா பல்காக தான் வாங்கணும். 2 லிட்டர் 4 லிட்டர் 6 லிட்டர் அப்படி தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாமியோட சிலைகள் எல்லாமே படம், அதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் வேணும் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து இந்த கடையில் வாங்கிக்கலாம். பூஜைக்காக வழிபடக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ், பன்னீர் இருக்குது பார்த்திங்களா அது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து துணி காய போடுற கயிறு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இது எல்லா கடையிலையுமே கிடைக்காது. ஒரு சில கடைகளில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுருப்பாங்க. முக்கியமாக இந்தியன் பிராண்ட்ஸாக ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நெய்யிலேருந்து பட்டர்லேருந்து எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கக்கூடிய கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இனிஷியலில் வரும்போது எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் பார்த்துப்போம். $1 வேல்யூ எவ்வளோ, இங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸிங் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு அதுதான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் அதை பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி நம்ம பண்ணால் எந்த ஐட்டமும் வாங்க முடியாதுன்னு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கனடாவோட லைஃப் ஸ்டைலில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும்.